விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 5 கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. தேர்தல் முடிவுகளின்படி தவேகாவுக்கு 107 இடங்கள் கிடைத்த நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க மேலும் 11 இடங்கள் தேவைப்பட்டன. இதனையடுத்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திமுக கூட்டணியிலிருந்து விலகிய காங்கிரஸ் மே 6ஆம் தேதி தவேகா கூட்டணியில் இணைந்தது. இதனால் தவேகாவின் பலம் 113ஆக உயர்ந்தாலும் ஆட்சி அமைக்க கூடுதலாக 6 இடங்கள் தேவைப்பட்டன. இதனையடுத்து தவேகா மேற்கொண்ட தொடர் முயற்சிகளால் நேற்று இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்தன. அதேபோல விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளும் தவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக இன்று அறிவித்தன. அதே நேரம் காங்கிரஸ் தவிர்த்த மற்ற 4 கட்சிகளும் திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாக தெரிவித்துள்ளன. தவேகா ஆட்சி அமைக்க விசிக நிபந்தனையற்ற ஆதரவளித்து கடிதம் வழங்கியது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தவேகாவுக்கு ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் விசிகவிடம் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டதோடு நேரிலும் ஆதரவு கோரினார். இது தொடர்பாக தனது கட்சி நிர்வாகிகளுடனான தொடர் ஆலோசனைக்கு பின்னர் திருமாவளவன் ஆதரவளித்துள்ளார். இரு சட்டமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்தோடு விசிக தலைவர் திருமாவளவன் தமிழ்நாடு ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் நிலையான ஜனநாயக ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார். தவேகா ஆட்சி அமைக்க இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காத நிலையில் தவேகா சார்பில் ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொஹிதீனிடம் கடிதம் மூலமாகவும் நேரிலும் ஆதரவு கோரப்பட்டது. அக்கட்சியின் மாநில உயர்மட்ட குழு ஆலோசனைக்கு பிறகு வாணியம்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சையது ஃபரூக் பாஷாவும் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AM ஷாஜகானும் தவேகா ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவளித்து ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். தமிழ்நாட்டில் நிலையான மதச்சார்பற்ற ஜனநாயக ஆட்சி அமைக்க ஆதரவளித்துள்ளதாகவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து புதிய தலைமுறைக்கு காதர் மொஹிதீன் அளித்த பேட்டியில் திமுகவுடனான கூட்டணி தொடரும் என்று கூறினார். தமிழகத்தின் பாரம்பரியத்தை பேணி காப்பதற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இந்த முடிவை அறிவித்திருக்கிறது. தமிழக அரசியலில் நீண்ட காலமாக திமுக தலைமையிலான கூட்டணியில் என்றும் போல் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தொடரும். தமிழகத்தில் ஜனநாயக முறையான ஆட்சி உருவாவதற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில உயர்மட்ட குழு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது.